வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல். இன்றைக்கி இறைச்சி பிரியாணி போட போகிறேன். பாருங்கள், வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இது கடைசியில் தூவுறதுக்காக வெங்காயம் மல்லிக்கீரை வதக்கிக்கிட்டு இருக்கேன். இது நல்லா வதக்கி கருவணும், கடைசியில் தூவுறது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். நான் ரெண்டு படியில் போட போகிறேன். 1.25 கிலோவில் பிரியாணி போட போகிறேன். இஞ்சி பூண்டு போட்டாச்சு. ஒரு கிலோவுக்கு இந்த அளவுக்கு போட்டால் போதும். இஞ்சி பூண்டு நான் 2 தடவை போட்டேன். பாருங்க, 2 கிலோ கறி, ஆட்டுக்கறி, தக்காளி, பச்சை மிளகா, நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். பாக்கி கறி வெந்தால் தான் பாக்கி தக்காளியை போடலாம், ஏன்னா குக்கர் பத்தாது. கொஞ்சமாக இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். கறி வெந்தால் தான் உங்களுக்கு காட்டுறேன், அப்புறம் பாக்கி போடுறத. நல்லா வதங்கட்டும். இப்போ மிளகாய் போட்டாச்சு. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். பிரியாணிக்கு இவ்வளவு தான் போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. இது இந்த குக்கர் பத்தாது, 2 கிலோ கறி வேகணும். இது வெந்ததுக்கு பிறகு எல்லா மசாலாவும் போடக்குள்ள உங்கள்கிட்ட காட்டுறேன். கறியை போட்டுட்டேன். இந்த கறி நல்லா பிரண்டு வரணும். அதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கிறேன், மல்லிக்கீரை கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இது நல்லா வெந்ததும், எப்படியும் ஒரு 6 சவுண்டு வச்சாகணும். வெந்ததும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இது கறியெலாம் போட்டு விட்டாச்சு. இது விசில் போட்டுட்ட பிறகு காட்டுறேன். கறி வெந்துருச்சு. இது 2 கிலோ கறி. இப்போ 1.5 கிலோ அரிசியில் நான் பிரியாணி போட போகிறேன். படியால் தான் அது 2 படி கிட்டத்தட்ட இருக்கும். இன்னும் மசாலாலாம் நான் சேர்க்கல. மிளகாத்தூள் போட்டு தாளித்தது தான். இந்த பாருங்க, மிளகுத்தூள் ஒரு 10 கிராம், 10-15 கிராம் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் அது ஒரு 15 கிராம். தக்காளி கொஞ்சம் தான் சேர்த்தேன், இப்போ தக்காளியும் சேர்த்துக்கிறேன். மல்லிக்கீரை கொஞ்சம் தான் போட்டேன், இப்போ மல்லிக்கீரையும் சேர்த்துக்கிறேன். அது குக்கர் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால இப்போ கடைசியில் போடுறேன். தேவையான அளவு நெய் கொஞ்சம் தான் ஊற்றினேன். கொஞ்சம் வாசனை நெய் ஊற்றிக்கலாம், 6 kg நெய். தேங்காவும் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் போட்டால் தான் பிரியாணி நல்லா சூப்பராக இருக்கும். 2 எலுமிச்சம்பழ சாறு அதையும் அதில் சேர்த்துக்கலாம். அரிசி வேக வச்சுட்டா அரை அரிசியாக வடித்து அதில் கலக்க போகிறேன். இது நல்லா கொதித்து நல்லா பிரண்டு வரட்டும். உப்பு முதலே போட்டுட்டேன். ஒரு படி அரிசிக்கு ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோ உப்பு போட்டுக்கின்னு 2 படி அரிசிக்கு அதுக்கு தேவையான உப்பு போட்டேன். இதுதான் பிரியாணி இலை. இந்த பிரியாணி இலையில் 2 சேர்த்துக்கிறேன். இது ரெண்டா ஆக்கி போட்டுடலாம். சோறு இன்றைக்கி வடித்து தான் கொட்ட போகிறேன். பானையில் தண்ணி வச்சு கொதித்த உடனே பிரியாணி அரிசி இதில் போட்டிருக்கிறேன். அரை வெக்கடை வெந்ததான் இதை வடித்து கொட்டணும்.
சோறு வடித்தாச்சிங்க. சோறு வடித்தாச்சு. இப்போ அதில் இப்போ சேர்த்துடலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ சாஜிரா பொடி தூவலாம். இது இப்போ தூவினா தான் நல்லா வாசனை. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சாஜிரா எல்லாத்தையும் வறுத்து நுணுக்கி பவுட்ராக்கி சோம்பு வச்சுருந்தேன். அதை இப்போ தூவுறேன். ஒரு 5 கிராம் போல் தூக்கிருக்கேன். அது மேலே வெங்காயம் வறுத்து வச்சுருந்தனால அந்த வெங்காயத்தை அதில் தூவிக்கலாம். இப்போ கறியை மிளகா அதில் சேர்த்துறேன். கறி அதில் சேர்த்துட்டேன். சேர்த்து தம் போட்டுடலாம். கறி உடஞ்சி போயிடாங்கிறதுக்காக மிளகா சேர்க்குறேன். இப்போ மூடிடலாம். மூடி அது மேலே கொஞ்சம் கனமான சுடு தண்ணியாச்சும் இல்லை வடித்த கஞ்சி, சோத்துலேருந்து வடித்த கஞ்சி எதாச்சும் தூக்கி அதில் கனமாக தூக்கி வச்சிடலாம். இந்த வச்சுட்டு காட்டுறேன். மேலே ஏதாச்சும் சுட சுட வச்சா தான் நல்லா புழுங்கும் சோறு. அந்த வடித்த கஞ்சியை நான் வடிச்சிட்டேன். அந்த கஞ்சியை தூக்கி வச்சுருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம்மில் இருக்கட்டும். மறுபடியும் காட்டுறேன். மறுபடியும் பார்க்கலாம். அழகான கறி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தம் போட்டு எடுத்துட்டேன். கறி மேலே இருக்குது. சாதம் வைக்கக்குள்ள கறி வச்சு சாதம் எடுத்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபே உழுவ மாட்டேங்குது. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. பார்க்குறவங்க பார்த்துட்டு போயிடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.